தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் செத்தடு வேர்சாய் அரண்மனையில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அரச தேவாலயம் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. பிரான்சின் வானிலை வரலாற்றில் 2026 ஜூலை மிக அதிக வெப்பம் பதிவான மாதங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. பிரான்சில் 2026 ஆண்டுக்கான காட்டு தீ பருவம் தொடங்கியதில் இருந்து 14,000 தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் இருந்து பிரிட்டனை நோக்கி ஆங்கில கால்வாய் வழியாக கடக்க முயன்ற குடியேற்றவாசிகள் படகில் செவ்வாய்க்கிழமை காலை தீப்பற்றியதை தொடர்ந்து 173 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் செத்தடு வேர்சாய் அரண்மனையில் அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க அரச தேவாலயம் ஷாப்பல் ராயல் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மறு சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் முதல் முறையாக பொதுமக்களுக்கு நேரடியாக பார்வையிடும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிறப்பு நிகழ்வுகள் அல்லது வரையறுக்கப்பட்ட சுற்றுப்பயணங்களின் பொழுது மட்டுமே செல்ல முடிந்த இந்த தேவாலயத்திற்கு செப்டம்பர் 27 வரை பொதுமக்கள் நேரடியாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவாலயம் பிரெஞ்சு 16வது லூயி மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிகச் சிறந்த பாரோக் கட்டடக்கலை படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதன் உயரமான வளைந்த கூரை, நுணுக்கமான ஓவியங்கள், சிற்ப அலங்காரங்கள், பிரமாண்டமான பலிபீடம் ஆகியவை
பார்வையாளர்களை ஈர்க்கும் முக்கிய அம்சங்களாக அமைந்துள்ளன. தேவாலயத்தை சுற்றியுள்ள இணைப்பு கட்டிடங்களில் பாரம்பரிய கலை படைப்புகளின் சிறப்பு கண்காட்சியும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் வரலாறு, கலை, கட்டிடக்கலை ஆகியவற்றை ஒரே இடத்தில் ரசிக்கும் வாய்ப்பு பார்வையாளர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வேர்சாய் அரண்மனையின் வரலாறு, கலை, பாரம்பரியம் என்பனவற்றை மக்கள் நெருக்கமாக பார்த்து அனுபவிக்கலாம். பிரான்சின் வானிலை வரலாற்றில் 2026 ஜூலை மிக அதிக வெப்பம் பதிவான மாதங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. ஜூலை மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலைகளில் பருவகால சராசரியை விட 5.2 பாகை செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. ஜூலை மாதத்தில் பிரான்ஸ் 2 வெப்ப அலைகளை சந்தித்திருக்கின்றது. முதல் வெப்ப அலை ஜூலை 4ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நிலவியது. பிரான்சில் இதுவரை பதிவான 3வது நீண்ட வெப்ப அலை இதுவாகும். 2வது வெப்ப அலை ஜூலை 28 அன்று தொடங்கி இப்பொழுது வரை தொடர்கிறது. மே மாத இறுதியில் இருந்து பிரான்ஸ் ஏற்கனவே 4 கடும் வெப்ப அலைகளை சந்தித்திருக்கின்றது. அவற்றில் ஒன்று ஜூன் மாத இறுதியில் ஏற்பட்ட வரலாற்று ரீதியான தீவிர வெப்ப அலை ஆகும். பிரான்சில் பதிவு செய்யப்பட்ட 54 வெப்ப அலைகளில் அரைவாசிக்கும் மேற்பட்டவை கடந்த 15 ஆண்டுகளில் மாத்திரமே ஏற்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தால் இத்தகைய தீவிர வெப்ப அலைகள் மேலும் அடிக்கடி ஏற்படுகின்றன. ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த வெப்ப அலை ஆரம்பிக்கின்றது. அதிகமான வெப்பநிலையை அது எட்டுகின்றது. 2026 ஜூலை அதிக சூரிய ஒளி பதிவான மாதங்களில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. சராசரியை விட 35% அதிகமான சூரிய ஒளி பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் அதிக சூரிய ஒளி பெற்ற ஜூலை மாதம் 2022 ஜூலை ஆகும். 2026 ஜூலை பிரான்சில் பதிவான 3வது மிகவும் வறண்ட ஜூலை மாதமாக அமைந்திருக்கின்றது. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வைத்தியரிடம் சென்றாலும் வைத்தியமனைக்கு சென்றாலும் முதலில் கேட்பது முச்சுவல் இருக்கிறதா என்பதுதான். அதற்கு உங்கள் பதில்? மியூச்சுவல் என்பது நீங்கள் வேலையிடத்தில் அது வேலை செய்கிற மக்களுக்கு கட்டாயம் அது வேலையிடத்திலே போட்டிருப்பினோம். ஒற்றைத்தும் வேலை செய்யாத ஆட்களுக்கும் தான் கூடுதலாக நாங்கள் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான கேரண்டியை போட்டு விலையை பார்த்து போட்டு கொடுப்போம். ஸ்மார்ட் ஐஷூ நிறுவனத்திற்கு வருகை தாருங்கள். உங்களுக்கான மிச்சுவலை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் ட்ராம் மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் இதுவரை 280 ஹெக்டேயர் நிலப்பரப்பு எரிந்து
நாசமாகியுள்ளது. இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தீயணைப்பு வீரர்கள் லேசான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வானிலை நிலைமைகள் புதன்கிழமையும் தீப்பரவலுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் என்பதால் தீயணைப்பு படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அதிக வெப்பம், வறண்ட நிலப்பரப்பு மற்றும் காற்றின் வேகம் ஆகியவை தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு சவாலாக அமைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். பிரான்சில் காட்டுத்தீ நிலவரம் தொடர்பாக வார் மாவட்டத்தில் நிலைமை மேலும் மோசமாகி இருப்பதாக மாவட்ட ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக குரோ பேசியோன் பகுதியில் ஏற்பட்டுள்ள தீ தொடர்ந்து கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பலத்த காற்று காரணமாக தீயணைப்பு நடவடிக்கைகள் சவாலாக அமைந்திருக்கின்றது என அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதற்கிடையில் ஜிரோந்த், ஓத் பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. ரோம் மாவட்டத்தில் பெல்காட் துவா அருகே திங்கட்கிழமை முதல் புதிய காட்டுத்தீ பரவி வருகின்றது. அதிக வெப்பநிலை தொடரும் நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிரான்சின் 16 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீகள் சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக கடுமையான தீ பருவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் 2026ஆம் ஆண்டுக்கான காட்டுத்தீ பருவம் தொடங்கியதில் இருந்து 14,000 தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. இதனுடன் தொடர்புடைய வழக்குகளில் 402 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 156 பேர் சிறுவர்கள், 36 பேர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வேண்டுமென்றே தீ வைத்தவர்கள் அல்லது கவனக்குறைவால் தீ பரவ செய்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜிரோந்த், ஓத் மாவட்டங்களில் ஏற்பட்ட காட்டு தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். வார் மாவட்டத்தில் மாத்திரம் தீயணைப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.
வார் மாவட்டம் 15 நாட்களாக எரிந்து வருகின்றது. இது வார் மாவட்ட வரலாற்றில் மிக நீண்ட காலம் நீடித்த காட்டு தீ என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1250 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2 கனடியார் நீர் வீசும் விமானங்களும் 2 நீர் வீசும் உலங்கு வானூர்திகளும் தீயணைப்பு படையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜிரோந்த் மாவட்டத்திற்கான காட்டு தீ எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கை நிலையில் இருந்து தற்பொழுது செம்மஞ்சள் நிலைக்கு குறைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரிட்டனை நோக்கி ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற குடியேற்றவாசிகள் படகில் செவ்வாய்க்கிழமை அன்று காலை தீப்பற்றியதை தொடர்ந்து 173 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் கடல்சார் நிர்வாகத்தின் தகவலின்படி படகின் இயந்திரத்தில் தீப்பற்றியதால் படகு வேகமாக சேதமடைந்தது. முதலில் 157 பேர் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் வெளியான தகவலின்படி 173 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அனைவரும் பூலோன் சுமேர் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இதில் 11 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நீதித்துறை இந்த சம்பவம் குறித்து விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக ஒரு எகிப்தியர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த படகு திங்கட்கிழமை இரவு பிரான்சில் இருந்து புறப்பட்டது. இரவு நேரத்தில் அவசர உதவி வழங்க முன்வந்த பிரெஞ்சு மீட்பு குழுக்களின் உதவியை பெரும்பாலான பயணிகள் மறுத்து தாம் பிரிட்டனை அடைய முயன்றதாக அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. படகின் பாதுகாப்பற்ற அமைப்பு காரணமாக அப்பொழுது நேரடியாக தலையிடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலை இயந்திரத்தில் தீ பற்றியதால் படகின் நிலைமை மிக மோசமடைந்தது. இதனையடுத்து பிரான்ஸ் பிரிட்டன் இணைந்து பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தன. 40 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டார்கள். 13 காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டார்கள். 7 மொழிபெயர்ப்பாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மருத்துவ குழுக்களும் ஈடுபட்டிருந்தன. இந்த படகில் 173 பேர் பயணித்தது ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற சிறிய குடியேற்றவாசிகள் படகுகளில் இதுவரை பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. பிரிட்டன் எல்லை பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த சம்பவம் சட்டவிரோத கடற்பயணங்களின் ஆபத்தையும் அவற்றின் பின்னணியின் செயல்படும் மனித கடத்தல் கும்பல்களின் கொடூரத்தையும் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.